அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் தூக்கத்தினால என்ன பயன்கள், தூக்கம் எவ்வளோ அளவு தூங்கணும் அப்படிலாம் பார்த்தோம். இப்போ தூங்காதனால இல்லை அதிகமாக தூங்குறதுனால என்ன நோய்கள் வரும், அதை நம்ம பாதுகாக்கணும், அதுக்கு என்னென்ன மருத்துவ முறை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அனைவருக்கும் வணக்கம். SM சித்த மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் செம்மலர் பேசுகிறேன். போன வீடியோவில் எந்தெந்த வயசுக்கு எந்தெந்த அளவு தூங்கணும்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த வயசுக்கு அந்த தூக்கத்தை அளவோட தாண்டியோ இல்லை குறைஞ்சோ தூங்குனா என்ன பிரச்சனைகள் வரும், அதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு சொல்கிறதான் பார்க்க போகிறோம். இது தூக்கத்தை நம்ம பாதிக்கிறதுனால அதோட வகையை எப்படி பிரிக்கலாம்னா நித்திரை பங்கம், அதிநித்திரை, குறை நித்திரை. அதாவது நித்திரை பங்கம் சொன்னோம்னா நம்ம கரெக்டான அளவு தான் தூங்குகிறோம், ஆனால் இடையில எந்திரிக்கிறது இல்லை, ஒரு ஃப்ரீயாக ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் நித்திரை பங்கன்னு சொல்கிறோம். இது நித்திரை பங்கை வரதுனால என்னென்ன வரும்னா ஐம்புலன்களும் சோர்வு. நம்மளோட ஐம்புலன்களான கண், காது, மூக்கு சொல்கிறோம்னா இதுதான் ஐம்புலன்கள் சொல்கிறோம். இதோட சோர்வு அதிகமாக இருக்கும். நமக்கு நிறைய நோய்கள் நம்ம சொல்லாமே வர ஆரம்பிக்கும். அதாவது இப்போ நித்திரை கம்மியாக இருக்கிறதுனால நம்மளோட உடம்புல ஹார்மோன்கள் எல்லாமே அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரெண்டாவது நம்ம உடல் உறுப்புகளுக்கு ரெஸ்ட்டு கிடைக்காம இருக்கிறதுனால ப்ரெஷர் வருது, சுகர் வர்றது, ஹார்ட் ப்ராப்ளம், இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். இந்த நித்திரை பங்கத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம எவ்வளோ நேரம் நம்ம தூங்காமல் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொன்னோமோ அந்த அளவுக்கு காலை உணவை தவிர்த்து அதுக்கு பாதி அளவாச்சு நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சோம்னா அதனால் வரக்கூடிய நோய்கள் நம்ம காப்பாற்றிக்கலாம். ரெண்டாவது அதிநித்திரைனா நம்ம போனதில் வீடியோவில் பார்த்தோம், 30 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க 6 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த 6 மணி நேரத்துக்கு அடுத்து 8 மணி நேரமோ இல்லை 10 மணி நேரமோ தூங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் நோய் வரதான் செய்யும். அவங்களுக்கு என்ன வகையான நோய் வரும்னா மயக்கம், எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சோர்வாக டயர்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் தலைவலி, பீனிசம், சைனசைட்டிஸ்ன்னு சொல்கிறது, இரத்த நாளங்கள் அடைபடுதல், அதாவது வெரிகோஸ் வெயின் அதிக நேரம் நிற்கிறதுனால மட்டும் கிடையாது, நம்ம ஒரே ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி ரொம்ப நேரம் படுத்திருந்தாலும் இரத்தங்கள் இரத்த நாளங்களில் ஃப்ரீயாக மூவ் ஆகாமல் இருக்கும்போது கூட நமக்கு வெரிகோஸ் வெயின் வரும். அப்புறம் சோபை சொல்கிறது உடம்பு ஊதி சத்து இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே வர ஆரம்பிக்குது அதிநித்திரைனால. அப்போ அது சில பேர் சொல்லுவாங்க, நான் ட்ரை பண்ண தான் பார்க்குறேன், அதனால் என்னால் எந்திரிக்க முடியல, டயர்டாக தான் இருக்கணும். அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு வேளை உணவு, அதாவது நம்ம அதிநித்திரையாக இருக்கிறவங்க நம்ம உடம்பு நார்மலாக ஆக்கிறதுக்கு காலை இரவு உணவை தவிர்த்து மதிய உணவை மட்டும் எடுத்துக்கணும். அந்த மதிய உணவு சொல்கிறது அதிகமான சாப்பாடு, அதிகமாக காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் அதிகமாக வச்சு சாதத்தை கம்மி பண்ணி சாப்பிடணும். அப்புறம் வமனம்னா வாந்தி எடுக்கிறது, நம்ம மருந்துகள் கொடுத்து நம்ம வாந்தி எடுக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் வேது நம்ம உடம்புல வேர்வை உண்டாக்குற மாதிரி செய்யக்கூடியது. நசியம்னா மூக்கில் மருந்துகள் விட்டு நம்ம உடம்பு சுத்தம் பண்ணுறது. இது மாதிரி செய்யும் போது நம்ம உடம்புல தேவையில்லாத அந்த வெப்பம் சரியாகி நமக்கு கரெக்டான அளவு, நம்ம உடம்புக்கு தேவையான அளவு ஓய்வு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இவங்க எல்லாருமே உஷ்ண வீரியம் உள்ள, அதாவது சுக்கு தைலத்தை நசியமாக பயன்படுத்திக்கலாம். வாந்திக்கு கடுகு அரைச்சி வாந்தி எடுக்க உண்டாக்கலாம். இல்லை அதுக்குன்னு தனியாக சித்த மருத்துவ நாடினா அதுக்கு தனியாக மருந்துகள் கொடுப்பாங்க. அப்புறம் குறைவான தூக்கம் நிறைய பேர் அவங்களோட வேலையின் காரணமாகவோ இல்லை அவங்களோட சுச்சுவேஷன் காரணமாக அவங்க தூங்குகிற டயத்தை குறைச்சிக்கிறது. இன்னொன்று பயம், கவலை, இந்த யோசனை, இதனால தூங்குகிற நேரத்தை அவங்க குறைச்சிக்கிறாங்க. பயம், கவலை மாதிரி எண்ணங்கள் சம்மந்தப்பட்ட தூங்குகிற நேரம் குறைச்சிருக்கிறவங்களுக்கு மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்கிறது, எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, இல்லாட்டி நலுங்கு மாவுனா வெற்றி வேர், சந்தனம், விளாமிச்சை வேர், கார்போக அரிசி, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து செஞ்ச நலுங்கு மாவை தேய்ச்சி குளிக்கிறது, அதாவது பொடி திமிர்தல் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல எல்லா பகுதியிலையும் அந்த நலுங்கு மாவை நம்ம தேய்க்கும் போது சோப்பு போடுற மாதிரி ஒரு வலுவலுப்பாக ஒரே மாதிரி போகாது, நம்ம பொடி நிமிடுற மாதிரி நம்ம எல்லா உடம்புலையும் தேய்க்கும் போது எல்லா இடத்துல இரத்த நாளங்களோட ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்புறமேட்டுக்கு பால், தயிர், மாமிசம் போன்ற நிறைய சத்தான உணவுகளை சாப்பிடும்போது அவங்களுக்கு குறை நித்திரை நீங்கி நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு வருவாங்க. தொழில் காரணமாக இருக்கிறவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கணும். இது நித்திரையை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம நோய்கள் வராமல் நம்ம சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ முடியும்.
நன்றி, வணக்கம். இது மட்டும் இல்லாமல் எங்கள் மருத்துவமனையில் அனைத்து வகையான நோய்களுக்கும் சிறந்த முறையில் சித்த வைத்தியம் பார்க்கப்படும். தேவையெனில் ஆன்லைன் மூலமாகவும் மருத்துவ கன்சல்டிங் மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டு மருந்துகள் கொரியர் மூலமாகவும் அனுப்பப்படும். நன்றி, வணக்கம்.